நோயாளிகள் எப்படி பயன்படுத்தணும் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தாடி கூட நம்ம வீட்டில் உள்ள வளரும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நாம்பளும் கூட வாரத்துக்கு 2 முறையாவது, அதுவும் கண்டிப்பாக வெயில் காலத்தில், ஏன்னா மழை பெஞ்ச மறுநாளே இங்கே எல்லாருமே முருங்கை மரம் தானாகவே உடஞ்சி விழுந்துருது. அந்த முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். கண்டிப்பாக மழை காலத்தில் முருங்கை இலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா முருங்கை இலை அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும், முருங்கை இலை வந்து மழை காலத்தில் தடிமனம் ஆகிடும், அது செரிமானத்துக்கு உதவாது. அதனால முருங்கைக்கீரை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா வெயில் நேரத்தில் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி இல்லைன்னா 10, 11 மணி வெயிலுக்குள்ளே அதை பறித்து அதை சாப்பிடும் போது ஈஸியாக சீரணமும் ஆகும். அதில் உள்ள அவ்வளோ சத்துக்களும் நமக்கு உடலில் சேரத்துக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சாப்பிட்டுட்டே வந்தால் நமக்கு நோயும் வராது. நோய்க்காக இந்த முருங்கைக்கீரையை உணவாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக மருந்தாக எடுத்துக்கிற நிலைமையும் நமக்கு வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.